ஷேய் பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு. இன்று வரைக்கும் ஜட்ஜியாக உட்காந்து உலக நாடே கொடி ஏற்றிட்டார். பிள்ளைகளை வச்சு கொடி ஏற்றி கொடி உலக நாடே பறக்கு. முக்கால் சத்தியம் சிவலிங்க கொடி மஞ்சள் வெள்ளை கொடி வீட்டுகளில் பேசி ஓட்டு முத்திரை போட்டு பேசுகிறவன் பூரா குடும்பம் இப்போ தான் நாசமாக போவோம். இன்று நாள்லேருந்து அப்படியே நாசமாக கை காலெல்லாம் உதற விடுவார். கடவுளால் தான் முடியும், வேறு யாராலே முடியாது. நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களிலிருந்து நீதிபதி சர்ச்சி கோட்டார் வரைக்கும் இந்த ஓட்டு முத்திரை ஓட்டு போடுறது எல்லாம் அனைத்தும் ஓட்டு போடக்கூட போகக்கூடாது. வழக்கறிஞர்லேருந்து நீதிபதி சர்ச்சி வரைக்கும் இனிமேல் ஓட்டு முத்திரை எதுவுமே க்ளோஸ் பண்ணிட்டார். அவர் எந்த டைம் ஆட்சியில் உட்கார போகிறாருன்னு தெரியாது, ஆனால் அவர் நாளில் உட்காருவார், அவர் ஆட்சியில் உட்காருவார். அவர் டைம் இல்லை, நான் ஆட்சியில் உட்காரணும் அப்படின்ட்டார். நீதிபதி ஜட்ஜியாக நான் உட்காந்துட்டேன், ஆட்சியில் நான் உட்காரணும். ஆட்சியில் உட்காந்தா கடவுள் ஆட்சியில் உட்கார்றாரு, கடவுள் ஆட்சியில் உட்கார்றாரு. பரமசிவன் பார்வதி இரண்டு பேருமே நாங்கள் ஆட்சியில் உட்கார்றோம். உட்கார்ற அமர்வு இந்த நீதிமன்ற கோர்ட்டு கைலாசத்தில் 14 கோட்டீஸ்வரர் ஜோதிலிங்கத்தில் நாங்கள் பதவியில் உட்கார்ந்தோம். புரியுதா? பதவினா நாங்கள் உலகத்தை ஆளணும், சேட்டை பண்ணுறவனுக்கு தண்டனை கொடுக்கணும், உனக்கு மானிட பிறவி பூமியில் கொடுக்கணும் ஒரே வார்த்தை முடிச்சிட்டாரு. இருக்க இடம், ஆடை, உணவு, இந்த 3 தான். நான் அதுக்கு மேலே நான் எதுவுமே கொடுக்கல. பூரா திருச்சி ஓட்டேன் வந்தவன் போனவன் எல்லாம் சிட்டி கிராமம் ஓட விட்டு எல்லாம் தூக்கி செயலரில் ஏற்றுவார். 13 செயலரை 13க்கு 1 நியமிச்சிட்டார். சதுரகிரி டு திருவிலங்காப்பாறை தமிழ்நாட்டுக்குள்ளே தான் 13 போடுவார். சுற்றி எங்கே போடுறாரோ, ஆனால் கடல் பகுதியிலையும் போடுவார். கடல் பகுதி போடல, கடல் கொந்தளிக்கல அதுலேயும் போவான். அது அந்த டைமில் எப்படி போடுறாரோ அந்த டைம் தான். சேட்டை பண்ணுறதுக்கு நான் பூமியில் கொடுக்கல, பூமியை பாழாக்கி வச்சுருக்கான். 12 ஜோதிலிங்கம், அமர்நாத், பீமாசங்கர், திருவண்ணாமலை, அடுத்தாப்பில் ராமேஸ்வரம் பூரா பாழாக்கி வச்சுருக்க. 12 ஜோதிலிங்கத்துலேயும் வடக்க தெற்க வெளிநாடு தாய் இந்தியா நாடு எல்லாமே பாழாக்கி வச்சுருக்க. உலக நாடே தாய் இந்தியா நாடு தான் போட்டார் கணக்கு. நீதிமன்ற கோர்ட்லேருந்து அந்த கொடி ஓட்டு போடுறதுக்கு எதுவுமே ஜட்ஜி ஆணும் பெண்ணும் நினைக்கக்கூடாது, போடக்கூடாது. முடிஞ்சு வச்சு கணக்கு முடிச்சிட்டாரு. அவர் இப்போ பதவியில் உட்காருவார். பதவியில் உட்கார்ந்தவொடனே எல்லா கேஸ் கட்டு போகாமல் கணக்கு முடிப்பார். சேட்டை பண்ணால் அந்த செயலரில் இதைத்தான் ஓப்பன் பண்ணுவார். எங்கே சதுரகிரி டு திருவிலங்காப்பாறை அதைத்தான் தவும்பற்றம்மா நான் இருந்த இடம் இதைத்தான் ஓப்பன் பண்ணுவார் செயலரை. இந்த செயலறையில் உள்ளே தள்ளிடுவார். முக்கால் சத்தியம் இதுதான் கணக்கு. 5 நாள் கணக்கில் ஜட்ஜியாக உட்காந்துருக்காரு. ஜட்ஜியாக உட்காந்து கொடி ஏற்றிட்டார். இப்போ ஜட்ஜி தான் பிடிச்சி உள்ளே தூக்கி தள்ளுவார். நீதிபதி ஜட்ஜி, நீதி அரசர் கணக்கு இடுவார், நீதிமான் கணக்கு கொடுப்பார், நீதித்துறை கோர்ட்டுக்கு எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். நீதிபதி ஜட்ஜி கையெழுத்து போட்ட உடனே தூக்கிடாம்பார். அந்தந்த மாவட்ட சிட்டி வாரி உள்ளே போய்கிட்டே இருப்பான். பூமி அழிக்க நான் கொடுக்கல, பூரா பாழாக்கிட்டு இருக்கான். பூரா அதிகாரி பூரா கையெழுத்துக்களை போட்டு நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்க்காம இன்னும் நீதிமன்றத்தில் என்ன விளையாட்டா அப்படின்ட்டார். ஒரே முற்றுப்புள்ளி. முக்கால் சத்தியம்.